பிரபல திரைப்பட நடிகரும் பன்முக திறமையாளருமான நடிகர் ராஜேஷ் காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 75. தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் நடிகர் ராஜேஷ். விவரங்களோடு செய்தியாளர் புனிதா பாலாஜி இணைந்திருக்கிறார். புனிதா பாலாஜி, நடிகர் ராஜேஷ் உயிரிழந்திருக்கிறார், என்ன விவரம்? அனந்தி, கே பாலச்சந்தரோட இயக்கத்துல அவள் ஒரு தொடர்கதை படம் மூலமா சினிமாவுல அறிமுகமானார் ராஜேஷ். பாலகுரு இயக்கத்துல கன்னி பருவ திரைப்படத்துல நடிகன அறிமுகமானாரு. தமிழ் சினிமாவுல பல முக்கிய படங்கள்ல நடிச்ச ஒரு முக்கிய நடிகரான ராஜேஷ் காலமா இருக்காரு. விஜய் சேதுபதி நடிப்புல சமீபத்துல ராமன் ராகவ் இயக்கி வெளியான மெரி கிறிஸ்துமஸ் படத்துலயும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. இவர் நம்ம ரீசெண்டா படத்துல மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்கள்லயும் நம்ம பார்க்க முடியும். நிறைய வீடியோக்கள் கண்டினியூஸா போட்டிருப்பாரு. அண்மையில குறைந்த ரத்த அழுத்தத்தின் காரணமாக இவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. தொடர்ந்து சிகிச்சையில் இருந்தாரு. இந்த நிலையில இவரது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதனால இவர் காலமானதாகவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவரோட உடல் ராமாபுரத்தில் இருக்கிற இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இவருக்கு இறுதி சடங்கு நடத்தப்படும் குடும்ப தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. பன்முக திறனுடையவர். நிறைய படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் நடிகர் ராஜேஷ் நடித்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் இவருடைய பங்கு என்ன, புனிதா பாலாஜி? ராஜேஷ் ஒரு முக்கியமான நடிகர். நம்ம சொல்லணும்னா நான் சொல்லியிருந்தேன், கே பாலச்சந்தரோட இயக்கத்துல அவள் ஒரு தொடர்கதை படம் மூலமா அறிமுகமானாருன்னு சொல்லிட்டு. அது இல்லாம இவரோட பட்டியல் ரொம்ப பெருசு. நீங்க பாலகுரு இயக்கத்துல கன்னி பருவத்திலேயே, அப்புறம் அந்த 7 நாட்கள் பாக்கியராஜோட படம், பயணங்கள் முடிவதில்லை, அச்சமில்லை, சத்யா, அப்புறம் கமல்ஹாசனோட மகாநதி, இருவர், அப்புறம் விருமாண்டி, இப்படின்னு பல முக்கிய படங்கள்ல குணச்சித்திர வேடங்களை நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்பு பாத்தீங்கன்னா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கதாபாத்திரத்துக்கு ராஜேஷ் மட்டும்தான் பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் ராஜேஷ் ஏற்றிருப்பாரு. அவரோட கதாபாத்திரங்கள் அந்த படத்துல ஒரு ஹீரோவோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குமோ, அதே மாதிரி படம் முடிஞ்சு நம்ம வெளியே வரும்போது ராஜேஷோட கதாபாத்திரமும் முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருக்கும். ரொம்ப யதார்த்தமா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அதுவும் இல்லாம இவர் மேல எந்த குற்றச்சாட்டுங்களா இருக்காது. ரொம்ப ஒரு கிளீனான நீட்டான நடிகர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாவும் அன்பாவும் பிற நடிகர்களோட பழகக்கூடிய நடிகரா இருந்தார். இவர் இவரோட கடைசி படம் விஜய் சேதுபதி நடிப்புல ராமன் ராகவ் இயக்கிய மெரி கிறிஸ்துமஸ் படம் தான் அவரோட கடைசி படமா இருந்தது.